ஆல் இப்படிப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு ஸ்ட்ராங் கண்டென்ட்டில் நான் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் சுப்பராஜ் ஃபார் கிவிங் மீ சச் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் கண்டிப்பாக இறைவி வந்து எங்கள் ஏரியாலேயே ஒரு முக்கியமான படமாக இருக்கும். நிச்சயமாக படம் சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அண்ணன் எஸ் சூர்யா அவர் கூட ஒர்க் பண்ணதும் சரி, விஜய் சேதுபதி ஆகட்டும், மஞ்சளி, கமாலி முகர்ஜி, கருணா, ராஜாரவி சார், ஒரு நல்ல ஒரு ஜேர்னியாக இருந்தது. படம் சூப்பராக வந்திருக்கு. அண்ட் ஐ தேங்க் மை ப்ரொடியூசர்ஸ் சிவி சார், நபி, சக்தி சார், படத்தை வெளியிட கிளியர் ஃபிலிம்ஸ்க்கும் ஏரியா 78 உங்களுக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்கும் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் டாக்டர் கார்த்திக் சுப்பராஜ் சாரோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் என்னுடைய வணக்கம். இறைவி படம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ June 3 ரிலீஸ் ஆகுது. இறைவி வந்து ஒரு நல்ல என்டர்டெய்னர். கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள். இந்த படத்தை பெரிய கிராஃபிக்ஸ் அப்படிலாம் விஷயங்கள்லாம் கிடையாது. ஆனால் நடிச்சிருக்கிற எல்லாத்தையும் இயக்குனர் கார்த்திக் சுப்பராஜ் அவர்கள் வந்து ஒரு நல்ல ஜெனியூன் பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்கிறார். ஒரு மகேந்திரன் சார் ஒரு படம் எடுத்தால் அப்படி இருக்கும், ஒரு மகேந்திரன் சார் சின்ன வயசில் ஒரு படம் எடுத்தால் அப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கான்டெம்பரரி மகேந்திரனா கார்த்திக் சுப்பராஜ் சார் இந்த படத்தை பண்ணியிருக்கிறார். இந்த வயசுக்கு ஒருத்தர் வந்து ஒரு எமோஷனல் ட்ராமாவை இந்த அளவுக்கு டீல் பண்ணி பண்ணுறது ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இந்த படத்தை ஆக்டராக கமிட் ஆகும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. என்னன்னா, என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு ரொம்ப ஆம்பிஷனாக இருக்குது, பெரிய ஆம்பிஷனாக இருக்கிறது வந்து ஒரு நல்ல நடிகனாக ப்ரூவ் பண்ணணும், ஒரு நல்ல பெரிய ஹீரோ ஆகணும் அப்படின்றது தான். அதுக்கு வந்து நான் வந்து ஆண்டவரை இப்படி சாப்பிட விடலை, இப்படி சாப்பிட வச்சு அந்த மாதிரி. என்னடா, அதுக்கு வந்து நான் ஒரு டைரக்டர் ஆகி ப்ரொடியூசர் ஆகி நானே என்னை ஹீரோ ஆக்கிக்கிட்டு பெரிய ஜேர்னி, ரொம்ப பெயின்ஃபுல்லான ஜேர்னி. அதெல்லாம் கடந்து வந்து பார்த்தா அப்புறம் சரியான படங்கள் எனக்கு நடிக்கிறதுக்கு அமையலை. அப்புறம் ஒரு வெளியாளர்கள்லாம் என்னை டைரக்ட் பண்ணும்போது நான் அவங்களுக்குடைய எக்ஸ்பெக்டேஷன் சரியாக பண்ணலையா, ஒரு மேஜிக் நடக்கலை. அப்போ வந்து ஒரு நியூ அன்பையாரை படத்திலாம் நான் நடிக்கும்போது என்னை வந்து மிமிக்ரி பண்ணாங்க ஆடியன்ஸ் வந்து என்னை நல்லா நடிகனாக விட்டுருக்காங்களே ஒழிய ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற டைரக்டர்ஸ் வந்து ஒரு மரியாதையான நடிகனா என்னைய அக்செப்ட் பண்ணல. அந்த பெயின் எனக்கு எப்பொழுதுமே உண்டு. ஏன்னா எங்கே போனாலும் ஏன்னா நீ டைரக்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதான் நான் அவன் சொல்லுவேன், இந்த 16 வயதுல சப்பானி கேரக்டர். அப்போ ஸ்ரீதேவி மேடம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி யாருமே இனிமே சப்பானி கூப்பிடக்கூடாது, கோபாலகிருஷ்ணன் தான் கூப்பிடணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கேட்பாங்க, என்னப்பா அவர் எல்லாரும் இப்போ கோபாலகிருஷ்ணன் கூப்பிட்றாங்கல்ல அப்படின்னா, இல்லை எங்க நான் தான் கோபாலகிருஷ்ணன், எல்லாரும் சப்பானின்னு தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அந்த மாதிரி நான் நடிகனா வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாரும் ஏன் நீ டைரக்ட் பண்ணக்கூடாது, ஏன் நீ நடிக்கிற அப்படின்னே கேட்பாங்க. அப்போ வந்து சப்பானி மாதிரியான ஒரு ஃபீலிங் வரும். அதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ப்ரோ டைரக்டர் கார்த்திக் சுப்பராஜ் சார் என்னை வந்து ஒரு நடிகனாக மதிச்சு ஒரு நல்ல கதாபாத்திரம் ஒன்று கொடுத்து என்னை நடிக்க வச்சதுனால ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு ஆக்டரா நான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல ஜேர்னியை ஸ்டெப் எடுத்து வைக்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்கு. ரொம்ப நல்லா இருந்திருக்க. கார்த்திக் சுப்பராஜ் சாரோட ஒரு அற்புதமான ஒரு திறமை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நடிச்சு காட்டியெல்லாம் வாங்க மாட்டார். உன்னை நீயா இரு அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ணுவார். நீ போ, நீ இது உன்னோட டயலாக், இது எப்படி பண்ணுங்க, அந்த சீனை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாரு. நம்மளுக்கு தெரியாமலேயே நம்மளிடம் இருந்து ஒரு நல்ல ஒர்க் அவர் வந்து ஈஸியாக அப்படி வாங்குவார். அது ஒரு பிரமாதமான ஒரு டைரக்டர். ஆக்சுவலாக நான் யாருக்காவது பெருசாக தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லி சொன்னாங்க, டைரக்டர் கார்த்திக் சுப்பராஜ் சாருக்கு நான் லைஃப் லாங் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல நடிகனாக என்னை வந்து இந்த இண்டஸ்ட்ரி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அவர் கமிட் பண்ண அப்புறம் எனக்கு நல்ல ஆஃபர்ஸ் வந்தார். இவர் செல்வராஜ் சாரோட நெஞ்ச மரபில் நடிக்கிறேன். அப்புறம் அது ஒரு பெரிய டைரக்டர் படத்தை நான் தமிழ் தெலுங்குல நடிக்கிறேன். இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் பாதை ஆரம்பிச்சது வந்து இந்த இறைவியோட கமிட்மெண்ட் தான். டெஃபினட்டாக இறைவி என் வாழ்க்கையில் மிக முக்கியமான படம். அண்டு இந்த சம்மர்ல எல்லாரும் என்டர்டெயின் பண்ண போற படம். இந்த படம் பார்த்துட்டு என்ன ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொன்னா, படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போனாங்கன்னா எல்லா கணவன்களும் தன் மனைவியோட
ஒரு வாரமாவது ரொம்ப சந்தோஷமா அவங்களோட எமோஷனை மதிச்சு நடந்துக்குவாங்க. அது கண்டிப்பா நடக்கும். அதுவே இந்த படத்தினுடைய வெற்றியா இருக்கும். இந்த படத்துல வந்து டைரக்டர் விஜய் சேதுபதி சார், பாபி தம்பி, கருணா சார் எல்லாருமே ரொம்ப நல்லா ஜென்யூனாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நல்ல சாங்ஸ். சார் வந்து எங்க சார் சந்தோஷ் நாராயணன் சார் வந்து செம்ம சாங்ஸ் பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் நான் படம் பார்க்கல, நான் டைரக்டர் சொன்னார் சாங்ஸோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பயங்கரமாக கலக்கிட்டார் அப்படின்னு சொன்னார். ஸோ வெரி ட்ரெண்டி ஃபிலிம் இறைவி கார்த்திக் சுராஜோடைய முத்திரையோட ரெடியாக இருக்கு. எல்லாரும் பாருங்க. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் சி குமார் சார் அவர்களுக்கும், அபியே ரவி சாருக்கும், ஞானவேல் சாருக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மற்ற யாராவது பேர் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. தேங்க்யூ. எல்லாரும் வணக்கம். செம்ம டயர்டாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கண்டிப்பாக பேச மாட்டேன். எனக்கும் பசிக்குது. பேசினாங்க, என்ன பேசுறது படம் உங்களோட கார்த்திலேருந்து ஆரம்பிக்கிறேன். இது ரொம்ப சின்ன நாட்டில் நாங்கள் பீட்சா தெலுங்கு ப்ரொமோஷன் போகும்போது கார்த்தி சொல்லியிருந்தாரு. அது இவ்வளோ அழகாக ஒரு நிச்சயம் எதிர்பார்க்கல. அந்த கார்த்தி நிச்சயமாக பாராட்டினா ஒன்று தான். தன்னோட ஒவ்வொரு படத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் இந்த ஒரு வேலையை பார்க்குறது. பீட்சாவாக இருக்கட்டும், சிகரெண்டாக இருக்கட்டும், இல்லை இப்போ இருக்கிற இறைவியாக இருக்கட்டும், இல்லை அடுத்து எடுக்க போகிற படத்தோட லைன் வரைக்கும் தெரியும். ஸோ வேறு ஜானர் ட்ரை பண்ணுறாரு. அந்த முக்கியமாக அவரோட இதையும் உடச்சி வேறு ட்ரை பண்ண நினைக்கிற ஒரு ஆள். ஸோ இறுதி முழுக்க இவ்வளோ சூப்பராக சிறப்பாக வந்ததுன்னா அது கார்த்திக் சுப்பராஜ் அப்படிங்கிற ஒரு ஆளோட தாட் ப்ராசஸில் உருவான மிக அழகான ஆழமான ஒரு சிந்தனை சிறப்பாக வந்திருக்கு. என்னோட படத்தில் என்னோட கேரியரில் இது ரொம்ப முக்கியமான படமாக நான் நினைக்கிறேன், மதிக்கிறேன், பெருமைப்படுறேன். இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அண்ட் என்னோட கோஆர்டிஸ்ட் முக்கியமாக சொல்லணும், எஜே சூர்யா சார் சொல்லணும்னா, இவர் படங்களில் பார்த்து இந்த மனுஷன் எந்த மாதிரியான மனுஷனாக இருப்பா அப்படின்னு எனக்குள்ள ஒரு ஒரு இமேஜ் இருந்தது. இந்த மாதிரியான இப்படி இருப்பார் அப்படின்னு நினச்சோம். ஆனால் நிச்சயமாக அப்படி இல்லை. எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சுட்டு வேறு ஒரு மனுஷனாக வந்தார். சாதாரணமாக பழகினப்ப ஏன்னா இருக்கிறவர்கிட்ட வேறு ஏதாவது ஆட்டிடியூட் இருந்தால் என்னால் ஒரு கோஆர்டிஸ்டோட கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்குமோ அப்படின்லாம் வாங்கிட்டு இருந்தேன். அவர் ரொம்ப சிம்பிளாகவும் சாதாரணமாகவும் ஒரு சீனுக்கு நான் எங்கே 4 படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி எந்த ஆட்டிடியூட் இல்லாமல் சினிமா புதுசாக வந்த நடிகர் மாதிரியே நடந்துக்கிட்டாரு. அது வந்து எங்களுக்கு பெரிய அளவு சப்போர்ட் பண்ணிச்சு மனதளவில். அது வந்து அவருடைய பெருந்தாங்க. வேறு அன்பா பாபி கருணா அவங்களோட ஒர்க் பண்ணதே எங்களுக்கு எங்கே இருக்கிற டைமிங் அதெல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. ஈகோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த படத்தில் அடுத்து நடிச்சிருக்க அஞ்சலி, பூஜா, கமாலி, அந்த கதாபாத்திரோட சாய்ஸஸ் வந்து அவங்க வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. அது படத்தில் பார்க்க ஒரு அழகாக வெளிப்படும். ஸோ அந்த 2 குழந்தைங்க அப்புறம் சந்தோஷோட இசை. ஸோ ஓவராலாக இந்த படம் நான் இன்னும் படத்தை பார்க்கல, டப்பிங் எப்படி என் போர்ஷன் கூட தான் பார்த்தேன். எனக்கு அந்த ட்ரெய்லர் டீசர் படத்தை பார்க்கணும்னு ஆர்வத்தை ஏற்படுது. கண்டிப்பாக இந்த படத்தை நானும் பார்க்க ஆர்வப்பட்டேன். வந்ததானே இருக்கும். நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். அதுக்கு எல்லாருக்கும் பசிக்குது நினைக்கிறேன். கொஞ்சம் கம்மியாக தான் பேசுகிறேன். இறைவி மீனிங் காடஸ். இறைவி வார்த்தை கேட்கும்போது எனக்கு அம்மா தான் ஞாபகம் வருது. பிகாஸ் மை மதர் has given me all the strength that I have and that I need. ஒரு பெண் குழந்தை இந்த உலகத்தில் வரும்போதே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு கூட வருவாள். She is born as a multitasker. She is born knowing how to take care of herself and take care of her loved one. I am proud to be a woman and I am very proud to be a part of a movie titled Irevi. A big thank you to the director, the producer, the entire cast and the extremely talented team. Nandri. வணக்கம். எனக்கு வணக்கம். எல்லாருமே நிறையா படத்தை பற்றி பேசிட்டோம். மெயின் மேட்ரு என்னென்னா ஜூன் 3 படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக இந்த படத்தை வந்து தேட்டரில் பார்க்கணும். தேட்டரில் பார்க்கணும்னு கேட்டுக்கிறேன். இறைவி அப்படின்ற படம் வந்து சிவகுமார் சார் பீட்சா முடிஞ்ச உடனே 3rd ஃபிலிம் பண்ணலாம். நான் ஜிகர்தண்டா தான் அடுத்த பண்ணதாக இருந்தேன். ஸோ அந்த டைத்தில் வந்து இல்லை அந்த பட்ஜெட்டில் என்னால் பண்ண முடியாது, 3rd ஃபிலிம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போ தான் வந்து என்ன கதைனே தெரியாது, அவர் வந்து 3rd ஃபிலிம் பண்ணலான்னு சொல்லி வைக்கிறாரு. ஸோ ஜிகர்தண்டா படம் கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்க டைத்தில் அடுத்த அது நம்ம கண்ட்ரோலில் இல்லாத ஒரு டிலே அப்படி போயிட்டு இருக்கப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கப்போ தான் ஒரு கோச்சை அடுத்த ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டப்போ எழுதின ஒரு கதை தான் இறைவி.
அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சார் சிவகுமார் சார். ஏன்னா அந்த ஸ்கிரிப்டை எடுத்து அது இந்த அளவுக்கு ஒரு பெரிய லெவலில் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ சிவகுமார் சார் சேர்த்து ஞானராஜா சார், அபினேஷ் சார் எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா அந்த படத்தை பக்காவாக அந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே கொடுத்து அதை இப்போ வரைக்கும் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இந்த படத்தை பெருசாக ரிலீஸ் பண்ணுற கேஆர் ஃபிலிம்ஸ் அண்ட் ஏரியா 78 ரொம்ப நன்றி. அந்த படத்தோட ப்ரொமோஷன் ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த இதில். அண்ட் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இது வந்து ஒரு இதில் வேரியஸ் ஜானர்ஸ் கலந்த ஒரு விஷயம் தான். சிக்கன் மாதிரி இதுலேயே பல ஜானர் கலந்த ஒரு விஷயம். பட் இதில் ஒரு அண்டர்லைன் ஒரு லேயரில் வந்து பெண்களை பற்றியும் பெண்களை பற்றினா நிறைய பேர் கேட்டாங்க, இது ஃபெமினிசம் பேசுகிற படம் அந்த மாதிரிலாம் இருக்குமா கேட்டாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை, ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி இதாக தான் இருக்கும். அது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமாக இருக்கும். அதில் அண்டர்லைனில் விமன் மென் அந்த ரிலேஷன்ஷிப்பில் அந்த ஃப்ரீடமோட பெர்ஸ்பெக்டிவை பற்றி, விமன் ஃப்ரீடம் பற்றின பெர்ஸ்பெக்டிவ் பேசுகிற படமாக இருக்கும். பட் ஆனால் இட் ஓன் அட்வைஸ், இது வந்து பயங்கரமாக மெசேஜ் சொல்லியோ இல்லை இப்படி தான் இருக்கணும் அட்வைஸ் பண்ணுற படமாலாம் இருக்காது. ஜஸ்ட் ஒரு நம்ம லைஃப்பில் நார்மலாக பார்க்குற ஒரு லைஃபோட ஒரு பதிவாக தான் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் பெண்களோட சம்மந்தப்பட்டு பெண்கள்லாம் அம்மாலேருந்து தங்கச்சி ஃப்ரெண்டு எல்லாரும் ஏதோ ஒரு பெண்ணோட சம்மந்தப்பட்டிருக்கோம். அப்படி இருக்க எல்லாருக்குமே இந்த படம் கொஞ்சம் ரிலேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரிலேட் ஆனால் தான் அந்த படத்தோட சக்ஸஸ். இது வரைக்கும் படம் பார்த்த எல்லாருக்குமே ரிலேட் ஆகிருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஐ வாண்ட் டு தேங்க் மை ஆக்டர்ஸ். ஏன்னா இந்த ஸ்கிரிப்டை எழுதி முடிச்சதுக்கு இந்த ஸ்கிரிப்டோட மெயின் இன்ஸ்பிரேஷன் எனக்கு வந்து பாலச்சந்தர் சார், பாலு மகேந்திரன் சார் அவங்களோட இன்ஸ்பிரேஷன் தான் இந்த படமே. அந்த மாதிரி படங்கள் எடுக்க முடியாது நம்மளால், என்னால். அட்லீஸ்ட் அது மாதிரி ஒன்று ட்ரை பண்ணுவோம். ஏன்னா வந்து ஒரு நார்மல் ஒரு ஹியூமன் எமோஷன்ஸை வச்சு, ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸை வச்சு அவங்க வந்து பயங்கரமான மாஸ்டர் பீஸ்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ ஏன் அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் எடுத்து ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ட்ரை தான் இந்த இறைவி. அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு கேரக்டருக்குள்ளே நடக்கிற விஷயத்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வரணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஆக்டர்ஸ். ஆனால் அவங்க தான் இந்த படம் வந்ததுக்கப்புறமேட்டு பர்ஃபார்மன்ஸஸ்க்காக தான் பெருசாக பேசப்படும். அதில் ஃபஸ்ட்டு எஸ். ஜே. சூர்யா சார், அவர் வந்து ரொம்ப டைரக்டராக எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆக்டராக அவர் நடித்த படங்களில் ஒரு யூனிக்னஸ் இருக்கும். பட் ஆனால் ஏதோ அவர் பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு தோணுச்சு. இட்ஸ் அ வெரி வெரி கிரேட் ஆக்டர். அவர் இன்னும் பெருசாக யாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு தான் எனக்கு தோணுது. ஸோ அவர் வந்து இனிமேல் எல்லாருமே கோபாலகிருஷ்ணன் தான் கூடுவாங்க. தப்பாக யாரும் கூப்பிட வாய்ப்பே இல்லை, கோபாலகிருஷ்ணன் தான். தேங்க்யூ சார். நான் கண்டிப்பாக இந்த படம் வந்ததுக்கப்புறம் அவரோட பர்ஃபார்மன்ஸஸ் பற்றி எல்லாருமே கண்டிப்பாக பேசுவீங்க, அதை நான் கேட்டு பண்ணுறேன். அண்ட் தென் விஜய் சேதுபதி நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் பண்ணது பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த படத்தில் பர்சனலி ஐ லவ் இஸ் பர்ஃபார்மன்ஸ். ஐ மீன் இவ்வளோ பீட்ஸா பண்ணதுக்கும் இப்போ பண்ணதுக்கும் வந்து அவர் பயங்கரமாக ஒரு சீனை கன்சீவ் பண்ணி அதில் அவர் இன்புட் கொடுத்த நடிகையில் வந்து எஸ் ஒரு வேறு லெவலுக்கு வந்திருக்காரு. அது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு ஆக்டராக வந்து நம்ம அவர் கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப நம்மளுக்கு ஒரு பெரிய லேர்னிங்காக இருக்குது. இந்த படத்தில் ஆக்சுவலி நிறையா சீன்ஸ் நிறைய டைலாக்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காரு. அந்த டைலாக் கிரெடிட்ஸ்லாம் அவர் தான் போகும். நன்றி. அண்ட் பாபி சிம்ஹா, ஸோ அவனும் அதே மாதிரி தான் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஜிகர்தண்டாவில் வந்து அசார் சேது அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து 40 வயசு, அதுக்கு வந்து அவன் விக் இல்லாமல் நடித்தான். இதில் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் இதில் விக் வச்சு நடிச்சிருக்கான். ஸோ நான் சொல்லும் போது வந்து இது ஏஜ் குரூப்புக்கான ஒரு கேரக்டர் சொல்லிட்டு இருக்கான் இல்லை. பட் ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அவனுக்கும் அது புதுசாக இருக்கும். அண்ட் தென் கருணா, என்னோட எல்லா ஸ்கிரிப்ட்லேயுமே கருணா இருக்காரு. அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடுது. அந்த கருணாவுக்கு இந்த டைம் இந்த கருணாவுக்கு வந்து இதில் வந்து மோர் தென் ஒரு காமெடி மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஒரு சீரியஸான ஒரு சீரியஸ் கேரக்டராகவும் இருக்கும். அதே நேரத்தில் ஹியூமரும் நிறையா இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். அண்ட் நிறையா டான்ஸ் ஆடிருக்காரு இந்த படத்தில். ஸோ அண்ட் ஹீரோயின் பற்றி பேசும்போது கமாலினி வந்து வேட்டையாடு விளையாடுக்கு அப்புறமேட்டு பெருசாக இந்த படமும் பண்ணாமல் இருந்தாங்க. ஸோ இந்த படத்தில் அவங்கள மெயினாக கேஸ்ட் பண்ணதுக்கு 2 ரீசன். ஒன்று வந்து அவங்க நல்ல ஆக்டர், 2வது ரீசன் வந்து அவங்க நடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்.
மூணாவது ரீசன் வந்து ஒரு குழந்தைக்கு அம்மாவாக நடிக்க ஒத்துக்கிட்ட ஒரு 2-3 பேரில் அவங்களும் ஒருத்தாங்க. ஸோ அதனால அவங்க உள்ளே வந்தாங்க. அண்ட் அஞ்சலி ஆல்ரெடி நிறைய ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த படம் வந்து she has delivered a very good performance. அண்ட் பூஜா அவங்க தேட்டர் ஆர்டிஸ்ட். இந்த படத்தில் வந்து அந்த தேர்ட் கேரக்டருக்கு வந்து ஒரு நியூ ஃபேஸ் எதாவது இருக்கணும்னு சொல்லும்போது we had a lot of audition. ஸோ அதுலேருந்து வந்து பூஜா அவங்க மாதிரி பண்ணியிருக்காங்க. அண்ட் ராதா ரவி சார், அப்புறம் வடிவகரசி மேடம் அண்ட் சீனு மோகன் சார். அவர் வந்து ஆக்சுவலி அவர் நடிச்சு 14 வருஷம் ஆச்சு. அது முன்னாடி நடிச்சுட்டு இருந்தார். மாது சீனுன்ற கிரேசி மோகன் சார் நாமோட வந்த சீனு சார் இந்த படத்தில் ஒரு செம்ம கேரக்டர் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அந்த கேரக்டர் பேசப்படும். இப்போ படத்தில் வந்து எங்கள் அப்பா ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவருக்கும் அப்புறம் டெக்னீஷியன்ஸ் பற்றி சொல்லணும்னா சிவகுமார் சினிமாட்டோகிராஃபர், அப்புறம் ஆர்ட் டைரக்டர் விஜயமுருகன் சார், எடிட்டர் விவேக் கர்ஷன், மியூசிக் டைரக்டர் சந்தோஷ், சவுண்ட் டிசைனர்ஸ் விஷ்ணு சங்கர், ராதாகிருஷ்ணன் சார் அண்ட் லிரிசிஸ்ட் விவேக், முத்தமிழ் மணி அவங்க எல்லாருக்குமே நன்றி. அண்ட் தென் காளி, தேங்க்ஸ் காளி. காளிக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து பயங்கரமாக வேறு லெவலில் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு. இதில் ஒரு சின்ன கேரக்டர் தான். நானே வந்து ரிலேட்டடாக தான் கேட்டேன், ஓகேவா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் கேட்டேன். சின்ன கேரக்டரில் கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொன்னார். இந்த வர்ற ஒரு சின்ன ஸ்பேஸில் சூப்பராக பண்ணியிருக்காரு. தேங்க்யூ. அண்ட் என்னோட டைரக்ஷன் டீம், என்னோட அசிஸ்டன்ட் டைரக்ஷன் டீம் எல்லாருக்குமே நன்றி. ஸோ ஓவராலாக இந்த படம் வந்து நிறையா பேசிட்டோம். இனி அடுத்த ஒன்றும் இல்லை, நீங்கள் தேட்டரில் பார்க்கணும் தான் கேட்குறோம். கண்டிப்பாக இந்த படத்தை வந்து தேட்டரில் பாருங்கள். பைரசி அவாய்ட் பண்ணுங்கள். தேட்டர் டிவி அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் எல்லார்ட்டையும் ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தை பார்த்துட்டு ரிவ்யூஸ் எழுதும் போதும் அதை பற்றின இது எழுதும் போதும் படத்தோட கதையோ அதை பிரேக் பண்ணுற மாதிரி அந்த ஒரு சுவாரஸ்யத்தை பிரேக் பண்ணுற மாதிரி கதைகளுக்கு எழுதிட வேணாம். அது என்னோட சின்ன ரெக்வஸ்ட். இந்த ரெக்வஸ்ட்டை நான் பீட்ஸாக வச்சேன், சிக்கனதாக வச்சேன். எல்லாருமே அதை பற்றி ஐ மீன் அதை ஃபாலோ பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க. அதை பற்றி எதுவுமே இல்லாமல் இந்த படத்தை நான் சப்போர்ட் பண்ணி கேட்டுக்கிறேன்.